ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ அந்த போட்டில் ஒரு பஸ்ஸு வருது பாருங்கங்க. அதில் தான் நம்ம இப்போ போகிறோம். எங்கே போகிறோன்னா, நாங்கள் இருக்கிற ஐலாண்ட்லேருந்து பக்கத்தில் வந்து கொஞ்சம் தள்ளி கதம்தலான்னு ஒரு இடத்துல வந்து சண்டே மார்க்கெட் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே தான் போகிறோம். மத்தியானத்துக்கு மேலே தாங்க கிளம்பணும். இதுதாங்க இங்கே இருக்கிற எஸ்டிஎஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு. ஸோ எங்களுக்கு சீட்டே கிடைக்கலங்க. கடைசி சீட்டு தாங்க கொடுத்துட்டாங்க. இங்கே ரோடெலாம் சரி கிடையாதுங்க. தூக்கி தூக்கி போட்டுச்சு. எப்படியோ போயிட்டோம். ஸோ என்னடா நடுக்காட்டில் இறங்கிட்டோன்னு பார்க்காதீங்க. ஸோ இதுதான் பெரிய பாலம். அண்டமானில் வந்து இதுதாங்க பெரிய பாலம். ஸோ நம்ம ஊரில் ராமேஸ்வரத்தில் எப்படி பாம்பன் பாலமோ அது மாதிரி இது வந்து கடலுக்கு நடுவில் கட்டியிருக்காங்கங்க. கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தொலைவு இந்த பாலம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் சின்ன பிள்ளையில் இருக்கும் போதெல்லாம் பாலம்லாம் கிடையாதுங்க. இந்த தீவுலேருந்து அந்த தீவுக்கு வந்துட்டு போட்டில் தாங்க போக முடியும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருந்தாலும் அந்த போட்டை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இப்போ தான் ஒரு 2-3 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. ஸோ இது அந்த மாதிரி ஒரு பாம்பன் பாலம்னு கூட சொல்லலாங்க. ஸோ எங்கள் பாப்பாவுக்கு பாருங்கள் ஒரே குஷி. அவங்க எங்கன்னா வெளியில் போய்ட்டு அவங்களுக்கு போதுங்க, ஒரே ஜாலியாகிடுவாங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக மேங்க்ரூவ் ட்ரீஸ். ஸோ பாதி கடல். நாங்கள் போகிற சண்டே மார்க்கெட்டு வந்து இதை தாண்டி தாங்க போகணும். ஸோ இதை நான் பார்த்தது கிடையாது. நான் ஊரில் இருந்தேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஏன்னா இப்போ தான் 3 வருஷம் தான் ஆயிடுக்கு கட்டி. 3-4 வருஷம் இருக்கும். சரி, அதான் அப்படியே இதை பார்த்துட்டு பாலத்துலேயே இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அப்படியே போகணுங்க. பாருங்கள் எங்கள் பாப்பாவை. அங்கே பாருங்கள், நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். அந்த தீவுலேருந்து காந்திகாட் ஜட்டின்னு சொல்லுவாங்கங்க. அந்த இடத்தோட பேர் ஜட்டினா வேறு எதுவும் இல்லைங்க, போட்டு ஏறுற இறங்குற இடம் தாங்க. ஸோ அது நான் இப்போ காட்டுறது வந்து உத்தரா ஜட்டிங்க. ஸோ இந்த ரெண்டு தீவை இணைக்கிற விதமாக தான் போட்டு இருந்தது. ஸோ அந்த போட்டு இப்போ இல்லை, அதுக்கு பதிலாக தான் இந்த பெரிய பாலம் கட்டியிருக்காங்கங்க. இது இருக்கிற போய் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் விளையாண்டுட்டு செஞ்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஸோ வர வழியில் நடந்து எங்கள் பாப்பா 1 கிலோமீட்டர் அவள் தாங்க நடந்து வந்தால், தூக்கவே விட மாட்டேன்ட்டா. ஸோ கொஞ்சம் தூரம் இறங்கி நடந்து கீழே வந்தோடனே ஒரு குட்டி நாயை பார்த்துட்டு எங்கள் பாப்பா பயந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். அந்த பாலத்து வழியாக தாங்க நம்ம இப்போ இறங்கி கீழே வந்தது. ஸோ எங்கள் அக்கா பையனுக்கு வந்துட்டு கால் வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அது இல்லைன்னா நடந்து போயிருக்கலாம். சரின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு, நடந்து கூட போயிருக்க முடியாதுங்க, கொஞ்சம் தூரம் தான். அப்படியே ஆட்டோ பிடிச்சி போயிட்டோம். ஆட்டோ போகிறதெல்லாம் வீடியோ எடுக்கலைங்க, மறந்துட்டேன். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து மார்க்கெட்டை ரீச் பண்ணிட்டோம். பாருங்கள், இது வந்து அங்கே இருக்கிற மக்கள் கதம்தலான்னு சொல்லிட்டு இந்த இடத்தோட பேருங்க. ஸோ அங்கிட்டு சின்ன சின்ன கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க தோட்டத்தில் கார்டனில் கிடைக்கிற காயில் வந்து மொத்தமாக இங்கே வந்து மார்க்கெட்டில் போடுவாங்க. ஸோ இங்கே முக்கியமாக வந்துட்டு இந்த காராமணி காய் தாங்க. காராமணி காய் இல்லாமல் எந்த ஒரு இது இருக்காதுங்க. காராமணி காய் முக்கியமாக இருக்கும். வெண்டைக்காயெலாம் 1/2 கிலோ 50 ரூபாங்க. ஸோ பூசணிக்காய், சொரக்காய், வெண்டைக்காய், பீக்கங்காய், பாவக்காய், கீரை தாங்க இங்கே முக்கியமாக இருக்கும். பாஜின்னு சொல்லுவோம் நாங்கள் ஹிந்தியில். பாருங்கள், சொரக்காயெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பெருசாக பூசணிக்காய் அதெல்லாம் நீட்டமாக இருக்கிறதுலாம் அதெல்லாம் ஒரு கீரைங்க. நமக்கு அது பேர் கூட தெரியல. கிழங்கு ஐட்டம்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், நமக்கு தாங்க முள்ளங்கியில் சாம்பார்லாம் போடுவோம். ஸோ இங்கே இருக்க முள்ளங்கியில் மேட்ரு இல்லைங்க, அந்த மேலே இருக்கிற கீரைக்கு தான் விற்றுட்ருக்காங்க. ஸோ பாருங்கள், அந்த கீரையெல்லாம் பாருங்கள், சிவப்பு கீரை, பாவக்காய், மிளகாயெல்லாம், பப்பாளிலாம் பாருங்கங்க, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. முக்கியமாக கோவக்காய், அங்கே குந்துருன்னு சொல்லுவாங்க அங்கே ஹிந்தியில், வெண்டைக்காய், இதெல்லாம் வந்துமே முக்கியமாக இங்கே இருக்கும். சரி, அப்படியே எனக்கு பானிபூரி கிரேவிங்ஸாக இருந்துச்சுங்க. அது சாப்பிட்டுட்டு அங்கே பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. அதில் சும்மா 2 உள்ளே போனோம். அங்கே பார்த்தா ஒரு 4-5 திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா 6 மணிக்கு தான் பஸ்ஸு. ஸோ அப்படியே ஒரு ஃபைனலாக பஸ்ஸு வந்துருச்சுங்க. அடித்து புடிச்சு ஏறி சீட்டை போட்டுட்டோம். பாப்பா பாருங்கள் சொக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.